الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من ستر المؤمن ستر الله له. أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், வாலிபர்கள், வீட்டில் இருந்தபடியே தம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜும்மா உரையில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனுடைய சில வசனங்கள் நமக்கு நேரடியாகவே இதையெல்லாம் செய்யக்கூடாது என்றும் இதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் இதை செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்றும் பல கோணங்களிலே குர்ஆனின் மூலமாக, வசனங்களின் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தப்படுகின்றது. எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு வசனத்திலே அல்லாஹு தாலா நம்மை ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்று அழைத்து கண்ணியமான முறையிலே கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு 3 விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். எப்படி நாம் ஒரு செய்தியை சொல்லும் போது முதல்ல அன்பா கூப்பிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நாம் சொல்லுவோமோ, அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கதீரம் மினல் ظன்னி, நீங்கள் சில கெட்ட எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டாம். இன்ன பஅதல் ظன், சில எண்ணங்கள் இஸ்முன், அதை நினைப்பதே பாவம். சில விஷயங்களை நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னாலே அது பாவமாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்ன கெட்ட எண்ணங்கள்? கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக ஒரு கணவன் மனைவியின் மீது ஒரு சந்தேகம், ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுகிறது. அதுக்கு தான் லொன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சந்தேகப்படுவது. திடீர்னு கணவர் மனைவியின் மீது சந்தேகப்படுகின்றார். இது எந்த விதமான ஊர்ஜிதமும் இல்லாத செய்திகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? இந்த சந்தேகத்தை மேற்கொள்வார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதன் மீது சந்தேகம் கொள்வது
அவரை ஏளனமாக நினைப்பது, அவர்களுடைய எந்த ஒரு செய்தியும் தெரியாமல் அவரை பற்றி பேசுவது, இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்ன பஅலன், இது போன்ற சில எண்ணங்கள் இஸ்முன், அது உங்களுக்கு பாவமாகவும் ஆகிவிடும், பெரிய பாவத்தை உங்களுக்கு தந்துவிடும். அவரை பற்றி பேசுறதுனால நான் நரகத்துக்கு போயிடுவேனா? கண்டிப்பாக செல்வோம் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த எண்ணம் இருக்கின்றது, அந்த தவறான எண்ணம் நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஒருவரை பற்றி பேசக்கூடிய பழக்கம் என்பது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம 4 பேர் ஒன்னா உட்கார்ந்தாலே வேறொரு நபரை பற்றி தான் பேசுவார்கள். அது பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, கடை தெருவாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டா அங்கு வேறு ஒரு நபரை பற்றி பேசப்படும். அவரா, அவர் சரியில்லாதவர், கெட்ட மனிதர், இவர்கிட்ட என்னென்ன பழக்கம்லாம் இருக்குது, நான் நைட்டு உட்கார்ந்து இருந்தேன், அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் செல்வதை போன்று எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் பார்த்தேன், அவர் ரொம்ப நேரம் அந்த வீட்டிலேயே இருந்தாரு. எல்லாம் ஒரு கற்பனையிலும் அல்லது என்னவென்றே தெரியாமலும் என்ன நடக்கும், இதை பற்றி உள்ள ஆய்வுகள் எல்லாம் பேசப்படும். இதை அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணம் உங்களை தவறான விஷயத்திலே கொண்டு சேர்த்து விடும். அதுவும் குறிப்பாக அடுத்தவரை பற்றி தவறாக எண்ணுவது, அடுத்தவரின் மீது சந்தேகம் கொள்வது, இவர் இப்படி செய்திருக்கலாம் என்று கற்பனை கொள்ளுவது, அவரை பற்றி தேவையில்லாமல் பேசுவது, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவருடைய குறையை நாம் பின்தொடர்ந்து செல்வது. அவர்கிட்ட இந்த குறை இருக்குது, என்ன செய்யறது, அதை ஆய்வு பண்ணி அதை ஒரு 4 பேர்கிட்ட சொல்லணும். அது சொல்லும் போது இவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கு எல்லையே கிடையாது. அதனுடைய டேஸ்ட் என்ன செஞ்சிருவாரு, உணர்ந்துருவார். அது என்ன ஆகும்னு சொன்னா, அப்படியே வெளியிலே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 இவருடைய எண்ணம் பாழாக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று இன்ன பஅலன், இந்த எண்ணம் இஸ்முன், உங்களுக்கு அது பாவம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் எந்த நேரத்திலும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாருடைய குறையும் ஆய்வு செய்ய வேண்டாம். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாருடைய குறையை ஆய்வு செஞ்சு போறீங்களோ உங்களுடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நீங்கள் யாருடைய குறையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப மும்புறமாக செயல்படுகின்றீர்களோ உங்களுடைய குறையை நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த துன்யாவிலே வைத்து அல்லாஹ் உங்களை அசிங்கப்படுத்துவான். எதுக்காக? அடுத்தவருடைய குறையை வெளிப்படுத்தியதற்காக. ஒரு முஃமினுடைய தன்மை என்ன? யாருடைய குறையும் நாம வெளிப்படுத்தக்கூடாது, யாருடைய குறையும் நாம் சொல்லக்கூடாது. இது மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த தத்துவம், ஹதீஸினுடைய வழிமுறை. அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், உங்க சொந்தத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய நண்பரின் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ நீங்க வேறொருத்தர் குறையை தொடர்ந்து போனீங்க, உங்களுடைய குறையை அல்லாஹ்வே தொடர்கின்றான். இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தருடைய குறையை ஆய்வு செய்யணும்னா ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் அப்படி செய்யணுமா? அல்லாஹ் ஏற்கனவே 2 மலக்க கொடுத்திருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப எத்தனையோ குறைகள் நமக்குள்ளேயும் இருக்கின்றது. குறை சொல்லக்கூடியவருக்குள்ளேயே எத்தனையோ குறைகள் இருக்குது. ஆனால் அவர் தன்னை பார்ப்பது கிடையாது. என்ன செய்வாரு? இவர் எத்தனையோ தப்பு செஞ்சிருப்பாரு. ஒரு சிறிய தவறை சுட்டி காட்டுவதற்காக அவருடைய குறையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்திலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இவரை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. இவருடைய குறையை கண்டிப்பாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப அருமையான ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். மன் சதரல் முஃமின், யார் ஒருவர் முஃமினுடைய குறையை வெளிப்படுத்துகின்றாரோ, அவருடைய குறையை பகிரங்கப்படுத்துகிறாரோ, சதரல்லாஹு லஹு, அல்லாஹ் இவருடைய குறையை வெளிப்படுத்துவான், இவரை கேவலப்படுத்துவான். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பாவம் செய்யாத நபர்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தவர்களுக்கு உள்ளத்திலும் தெரியும். நாம் கை வைத்து பார்த்தால் நாம என்னென்ன பாவம் செய்தோம் அவரவர்களுக்கு தெரியும். நான் பாவமே செய்யல சொல்ல முடியுமா?
யாரும் சொல்ல முடியாது. நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன். உடனே நபி அவங்க என்ன தவறு செஞ்சீங்கன்னு கேட்கல. என்ன தவறு செஞ்சீங்க, எங்க செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க? ஒருவேளை நம்மள்ட்ட யாராவது வந்து கேட்டா, ஒரு 4 பேர் முன்னால உட்கார்ந்து இது மாதிரி கேட்டுட்டா அவரை நாம் என்ன செஞ்சிருவோம், பகிரங்கப்படுத்தி அவருடைய தவறை நாம் வெளியாக்கி விடுவோம். நபி அவங்க அப்படி செய்யல. என்ன தவறு செஞ்சீங்க கேட்கல, மௌனமாக என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, அவர் சொன்னதையே காதுல வாங்காம தொழுகைக்கு போயிட்டாங்க. உள்ள தொழுது முடிச்சுட்டு வெளியில வராங்க, இவர் விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் வாசல்ல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன். ஏன்னா சஹாபாக்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. இன்னைக்கு நாம பாவமும் செஞ்சுக்கிறோம், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த தௌபாவும் கிடையாது, பாவம் செஞ்சிட்டோம்ங்கிற கவலையும் கிடையாது, சந்தோஷமா இருக்கிறோம். சஹாபாக்கள் அப்படி அல்ல. பாவம் செய்து விட்டால் உடனே அதிலிருந்து சுத்தமாக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏன், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கும் போது என் மேலே ஒரு பாவத்தினுடைய துளிகளோடு இருக்கக்கூடாது. ஒரு தவறிழைத்த மனிதனாக நான் ரப்புவுக்கு முன்னால் செல்லக்கூடாது என்பதை சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். தொழுகை முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்தும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சானா, ஒரு வசனத்தை இறக்கினான், நீ செய்த பாவத்தை நானே மறைத்து விட்டேன், இன்னும் பகிரங்கப்படல, நீ ஏன்பா பகிரங்கப்படுத்துற, தௌபா செய்து விடு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அதனால நாம செஞ்ச தவறு என்ன செய்யக்கூடாது, பகிரங்கப்படுத்தணுங்கிற அவசியம் அல்ல. அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பதற்கு தௌபாவை நாம் அவனிடத்திலேயே கேட்டுவிட வேண்டும். வசனம் இறங்குச்சு. அது என்ன பாவம்னு ரசூல்லா கேட்கல. அந்த ஹதீஸ் நாம் ஆய்வு செஞ்சு பார்த்தோமே ஆனால் இவ்வளவு விஷயங்கள் சஹாபாக்கள்லாம் சுத்தி நின்றிருக்கிறாங்க. யாருக்குமே அவர் என்ன பாவம் செய்தார் என்று தெரியவில்லை. ஏன், குறையை பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு முஃமினுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, யார் ஒரு முஃமினுடைய குறையை மறைக்கிறாரோ இவருடைய குறையை அல்லாஹ் மறைத்து விடுவான். யார் ஒரு முஃமினுடைய குறையை தேடி திரிகிறாரோ இவரை அல்லாஹ் தேடி திரிந்து கேவலப்படுத்துவான். ஹதீஸ் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலேயே பாவம் செய்து விட்டேன் என்று சொன்ன அந்த மனிதரை நபி அவர்கள் ரகசியமா கூட நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கேட்கல. அப்ப சொன்னாங்க, எனக்கு பின்னால் நீங்கள் நின்று தொழுதுட்டீங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுரும், போய் தௌபா செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, அதனால ஒருவருடைய குறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அப்படியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்தக்கூடாது. என்ன செய்யுது, மார்க்கம் இதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்து அந்த வசனத்தினுடைய 3வது விஷயமாக நபி அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் புறம் பேசாதீர்கள். இன்னைக்கு நாம ரொம்ப இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு பழக்கம், நாவை துறந்து விட்டாலே புறம் பேசுவது. கண்ணியமானவர்களே, இந்த புறம் பேசுதல் என்பதற்கு நபி அவர்கள் உதாரணம் சொல்லும் போது, இறந்த தன்னுடைய சகோதரன் மையத்தாய் கிடக்கிறார், அவருடைய கரியை பச்சையாக பிச்சு யாராவது சாப்பிட விரும்புவார்களா? யாராவது சாப்பிடுவோமா? தன்னுடைய சகோதரன் மையத்து கிடக்குது, மையத்தை ஒரு துண்டு அறுத்து யாராவது சாப்பிட விரும்புவோமா? எப்படி விரும்ப மாட்டோமோ அதே போன்று புறம் பேசக்கூடியவர்கள் இதை எப்படி விரும்ப மாட்டார்களோ அல்லாஹும் விரும்ப மாட்டான். அப்படி அவர் பேசிவிட்டால் தன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். எவ்வளவு நுணுக்கமான முறை நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. இப்ப 3 விஷயங்கள், ஒருவரின் மீது தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது, நல்ல சிந்தனை கொள்ள வேண்டும், வலா தஜஸ்ஸசு, யாரையும் குறை சொல்லக்கூடாது, 3வது செய்தி சொன்னார்கள், யாரின் மீது நீங்கள் புறம் பேசாதீர்கள். அவர் உட்கார்ந்து இருக்கும் போது நல்லோதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவரு கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு போயிட்டாருன்னா அவரை பத்தியே புறம் பேச ஆரம்பிச்சுவாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப சகோதரத்துவமாக இருப்பார்கள். அவர் அப்படி போயிட்டாருன்னு சொன்னா, எப்ப போவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப மோசமான ஆளுப்பா, இந்த புறத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணியமானவர்களே, இதை அல்லாஹ் வெறுக்கின்றான். மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் என்று சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, அதனால இந்த 3 விஷயங்களை விட்டும் நாம் என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்கள் கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்களே, அதற்கு முக்கிய காரணமே இந்த கெட்ட எண்ணங்கள் தான். இந்த கெட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்தை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா இயற்கையாகவே ஒரு நிம்மதி, இயற்கையாகவே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நீங்க நன்மைகள் செய்ய செய்ய நன்மையின் பக்கம் உங்களுக்கு தேட்டம் அதிகமாக, தொழுகையை நீங்கள் சரியான நேரத்தில் தொழுது கொள்ளும் போது, குர்ஆன் ஓதும் போது, நல்ல பேச்சுக்களை பேசும்போது, நீங்கள் செய்த பாவத்தை இந்த நன்மைகள் அழித்துவிடும். இந்த நன்மை என்ன செய்து தெரியுமா? நம்ம ஏற்கனவே பாவம் செஞ்சிருப்போமா இல்லையா? நாவின் மூலமாக புறம் பேசி, பொய் சொல்லி, கெட்ட எண்ணங்களை மேற்கொண்டு எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம். யாரும் பாவம் செய்யாத மனிதர் கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நீங்கள் செய்த பாவங்களை உங்களுடைய நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும், போக்கிவிடும். அதனால நீங்க நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யுங்கள், தவறான சிந்தனையை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு வேடிக்கையான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஒரு பெரிய இறைநேசர், கற்பனை கதை தான். ஒரு பெரிய இறைநேசர் உட்கார்ந்து வாசல்ல திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். காலையில ஆரம்பிச்சார்னு சொன்னா இரவு முழுவதும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு விட்டார். ஆனால் இவர் நரகத்துக்கு போயிடுறார். அதுக்கு எதிர்த்த வீடு ஒரு பெண்மணி, அவள் பகல் முழுவதும் இரவு முழுவதும் விபச்சாரம் செய்கின்றாள். அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போயிடு. ஒரு வித்தியாசமா இருக்கா இல்லையா? காலையிலிருந்து திக்ரு செஞ்சவர் நரகத்துக்கு போயிடுறாரு. காலையிலிருந்து விபச்சாரம் செய்த பெண் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறா. இது எப்படி நடந்துச்சு? இந்த திக்ரு செஞ்சவர் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி என்ன செய்யறாரு? அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருந்தவர் திடீர்னு கொஞ்சம் தலையை தூக்கி எதுக்க வீட்டை பார்க்கிறார். பார்த்தா அந்த பெண்மணிக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் வராங்கன்னு என்ன ஆரம்பிச்சார். அந்த குறையை பார்க்க ஆரம்பிச்சவர் அல்லாஹ்வை மறந்து அந்த குறையின் மீது அவருக்கு அது ஆர்வம் அதிகமாயிடுச்சு. குறையின் மீது ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ்வை மறந்துட்டாரு. அந்த அம்மா விபச்சாரம் செஞ்சிருந்தாலும் கடைசியில துவா செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. இது உதாரணமாக சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொன்னா, அடுத்தவர்களுடைய குறையை நாம தேடும் போது அவர்களுடைய நிலைமை என்னங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம நிலைமை என்ன? நாம அல்லாஹ்வை மறந்துட்டோம், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரம் ஆகிட்டோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இன்ன பஅலன் ஒன்னு இஸ்ம் என்று சொல்கின்றான். கெட்ட எண்ணத்தை நீங்கள் கொள்ளாதீர்கள், தவறான சிந்தனை கொள்ளாதீர்கள், புறம் பேசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அப்படி சொன்னா அது உங்களை பாவத்திலே கொண்டு சேர்த்துவிடும், தவறான சிந்தனையிலே கொண்டு சேர்த்துவிடும், உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்ற செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான். அதனால அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நாவு இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா பல நன்மைகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், சகீலத்தானி ஃபில் மீசான், தராசுல இந்த நன்மையை வச்சா தராசு கனமாகிவிடும். ஹஃபீஃபத்தானி மினல் லிசான், நாவிலே மிக லேசான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை மீசான் தராசிலே வைத்தால் அந்த தராசுக்கு பகரமாக எதை வைத்தாலும் கனமாகாது. அப்படி என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே நாவை கொண்டு புறம் பேசி, பொய் சொல்லி, தவறான சிந்தனைகளை கொண்டு அடுத்தவர்களை பற்றி பேசி நரகத்திற்கும் செல்ல முடியும். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாவு என்பது உங்களை நரகத்திலேயும் கொண்டு போய் சேர்க்கும். இதே நாவு உங்களை சொர்க்கத்திலும் கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாவை பயன்படுத்தி சொர்க்கத்திற்குரியவர்களாக நாம் என்ன செய்யணும்? முழுமையாக மாற வேண்டுமே தவிர நரகத்திற்குரியவர்களாக இந்த நாவை கொண்டு சென்று விடக்கூடாது என்ற விஷயத்திலே நாம் எல்லாம் தெளிவாக இருந்து, எந்த ஒரு மனிதரிடத்தில் குறை இருந்தாலும் அதை மறைக்க வேண்டும். அந்த குறைகளை தேடக்கூடாது. ஏதாவது ஒரு தெரு முனையில நின்றுகிட்டு என்ன செய்யக்கூடாது? இங்க யாரு போறாங்க, இங்க யாரு வராங்க, இவருடைய நிலைமை என்ன, இப்படியெல்லாம் பல தவறான ஆய்வுகள் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடாது. காரணம் என்ன? அவர் தவறு செய்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். தவறை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியே
ஒரு குறையை சுட்டி காட்டணும்னு சொன்னா தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு அவருக்கு சரியான முறையில் என்ன செய்யணும், அந்த தவறுகளை நாம் சுட்டி காட்ட வேண்டும். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான் என்ற செய்திகளை மறைமுகமாக எடுத்து வைக்க வேண்டும். பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்துவதன் மூலமாக இதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகையினால் நாவை பேணி பாதுகாத்து நல்ல எண்ணங்களை மேற்கொண்டு புறம் பேசாமல் அடுத்தவர்களை குறை சொல்லாமல் வாழக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்து இந்த நாவின் மூலமாகவே நாம் சொர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.